இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். அவல் கெட்டி அவல் இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் இதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடணும். எதில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை, ரோஸ்டட் ரவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே டம்ளரில் நல்ல புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, புளிச்ச தயிரையும் ஒரு டம்ளர் பாருங்கள், நல்லா கெட்டி தயிர். இப்போ இதில் இருக்கிறதையும் வாஷ் பண்ணி விட்டுற போகிறேன். தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணி இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அவல், ரவை, தயிர், உப்புலாம் போட்டு ஊற வச்சிடணும் இல்லையா, அதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் ஈனோ ஃப்ரூட் சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாருங்க, அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இங்கே தோசைக்கல் போட்டு ரெடியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ட் தோசை தயாராகிடும் இன்னும் 2 செகண்டில். அவ்வளோதான். இந்த மாவு எடுத்து நம்ம இதில் விட போகிறோம். இந்த பாருங்க, அவ்வளோதான். ரெடி ஆகிடும். எடுக்கும்போது பார்க்கலாம். வாங்க தோசை எடுக்கலாம். இந்த பாருங்க, அவ்வளோதான். திருப்பி போட்டு இன்ஸ்டன்ட் தோசை தயாராகிடும். பிளேட் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த தோசையை போட்டு சாப்பிட வேண்டியது தான். அதாவது தோசை மாவு அரைக்கணும், இட்லி மாவு அரைக்கணுன்ற கவலையே வேணாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை செய்யும் போது நம்மளுக்கு டைம் மிச்சம். புளிச்ச தயிரும் வேஸ்ட் ஆகாது. வீட்டில் அவல் இருக்கும், ரவை இருக்கும். இமீடியட்டாக செஞ்சிடலாம். வாங்க, இதை அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் தோசை தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.